சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற என் இனிய ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதுல எழுத்து இலக்கணம் உயிர் எழுத்துக்கள் 12 உங்களுக்கு தெரியும். குறில் 5, நெடில் 7, மெய் எழுத்துக்கள் 18. இதுல வல்லின எழுத்துக்கள் கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஙங்கன நமன, இடையின எழுத்துக்கள் எரள வழல. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இவை இரண்டும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படுகிறது. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அடுத்து ஆயுத எழுத்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் ஆகிய வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. மொழி முதல் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மொழி முதலில் வரும். மெய் எழுத்துக்கள் மொழி முதலில் வராது. இப்போ உயிர்மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் இருக்கிற எல்லா எழுத்துமே சரி. மொழி முதல்ல எது வராது, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டபுளா வருது இல்லைங்களா? இப்ப ரா சின்ன ரா, பெரிய ரா, இது ரெண்டுமே வராது. லா 3 இருக்கு மயங்கொல்லி எழுத்துக்கள். ல, ல, ழ, இது 3மே மொழி முதல்ல வராது. அடுத்து நாவை பொறுத்த வரைக்கும் 2 சுழினா 3 சுழினா இதுவும் வராது. அடுத்து ட, இதுவும் வராது. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். இந்த கசட தபரன்னு சொல்றேன் இல்லைங்களா, வல்லின எழுத்துக்கள், அந்த ஒற்று எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது. அது கூட இங்கு அதையும் சேர்த்துங்க. ஆகிய 7 எழுத்துக்கள் மொழி இறுதியில் வரவே வராது. அடுத்து எகர வரிசையில எதுவுமே மொழி இறுதியில் வராது. அடுத்து சுட்டு எழுத்துக்கள் அ, இ, உ ஆகிய 3ம் சுட்டு எழுத்துக்கள். இதுல அண்மை சுட்டு இங்க, இவன். அப்போ ஈ அண்மை சுட்டு. அடுத்து சேய்மை சுட்டுனா அங்க. அடுத்து இடைச்சுட்டு இங்க இருக்கிறவன இவன் அப்படின்னு சொல்றோம், அங்க இருக்கிறவன அவன் சொல்றோம். இப்ப நடுவுல இருக்கிறவன உவன் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லி இருந்திருக்கிறாங்க. இப்போ இதை பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இடைச்சுட்டு ஊ அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அகச்சுட்டு அப்படின்னா என்ன? இப்ப இவன் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல ஈன்றதை எடுத்துட்டோம்னா வெறும் வன் அப்படின்னு தான் இருக்கும். இதுக்கு பொருள் இல்லை. அப்போ ஒரு வார்த்தையில அந்த வார்த்தையோட சேர்ந்து இருக்கிற சுட்டு எழுத்தா நம்ம அகச்சுட்டு அப்படின்றோம். இப்ப புறச்சுட்டு இம்மரம் அப்படின்னு இருக்கு. இதுல ஈயை எடுத்துட்டோம்னா மரம்ன்றது ஒரு பொருளுடைய சொல்லாவே இருக்கு. அப்போ இந்த மாதிரி சொல்லின் வெளியே நின்னு சுட்டுகின்ற வார்த்தையை நம்ம என்ன சொல்றோம்? புறச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்து சுட்டு திரிபு அப்படின்னா அம்மரம் அப்படின்றத அந்த மரம்னு எழுதுறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இந்த இது ரெண்டும் சுட்டு திரிபு. அடுத்து வினா எழுத்துக்கள். அகவினானா எது? ஏ, ஆ ஆகியவை அகவினா. இப்ப எதுன்னு இருக்கு. இதுல ஏவை நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் தூ தான் இருக்கும். அப்போ அதுக்கு பொருள் இல்லை. அப்போ இது அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற வினா எழுத்துன்றதால இதை நம்ம அகவினா அப்படின்றோம். புறவினான்றது ஆ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அவளா, வந்தானா, இப்ப இதுல கடைசியில இருக்கிற ஆவை நம்ம எடுத்துட்டாலும் அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கும். அவளாவில் ஆவை எடுத்துட்டோம்னா அவள்னு இருக்கும் இல்லைங்களா? அப்ப இது புறவினா எழுத்து. அடுத்த 4 வகை சொற்கள். பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், வினையை குறிக்கும் சொல் வினை சொல், பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடை சொல். இப்ப தந்தையும் தாயும். அடுத்து மற்றொருவர். அடுத்து ஐ திருக்குறளை. அடுத்து கு அவருக்கு, ஆள் அவனால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவும் இடைச்சொல். அடுத்து பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்துவது உரி சொல் ஆகும். இப்ப எடுத்துக்காட்டா மாநகரம். அடுத்து சிறந்தது, அது சால சிறந்ததுன்னா மிகச் சிறந்தது உரிச்சொல். அடுத்து பெயர் சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர் மரம், கிளி, கண்ணன். அடுத்து இடப்பெயர் அப்படின்னா பள்ளி, வீடு. அடுத்து கால பெயர்னா நாள், திங்கட்கிழமை, வைகாசி மாதம். அடுத்து சினை பெயர் அப்படின்னா உறுப்புகள். இப்போ மனிதனோட உறுப்புகள் கை, கால். அதே போல மரத்துல இலை, தண்டு, வேர், பூ, இதெல்லாம் சினை பெயர். அடுத்து பண்பு பெயர் சதுரம், செம்மை, அதெல்லாம் இந்த பொருளோட பண்பை குறிப்பதால் பண்பு பெயர். அடுத்து தொழிற்பெயர். இந்த வினை சொல்லோட தல் அப்படின்றத சேர்த்தா அது தொழிற்பெயர் ஆயிடும். இப்ப ஆடுன்றது வினை சொல், அது கூட தல் சேர்த்து ஆடுதல் அப்படின்னு சொன்னா அது தொழிற்பெயர். அடுத்து இடுகுறி பெயர். நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு பொருளும் இல்லாம காரணம் இல்லாமல் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. அதை நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றோம். இடுகுறி பெயர் 2 வகைப்படும். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்ன? இப்ப மரம், காடு. இது ஏன் பொது பெயர் அப்படின்னு சொல்றாங்கடா? மரம்ன்றது நிறைய வகையான மரங்கள் இருக்கு. ஆனா மரம்ன்றது ஒரு பொது பெயர். அதனால இது இடுகுறி பொது பெயர் அப்படின்றோம். இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னா, அந்த மரத்துல ஒரு குறிப்பிட்ட வகை மரம், மாமரம் அப்படின்னு சொல்லலாம். மா என்பது இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து காரண பொது பெயர். பறவைன்றது ஒரு பொது பெயர் தான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னது? பறப்பதால் அவை பறவை. சரிங்களா? அப்போ இது என்னது? காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர்னா என்னது? இந்த பறவைக்குள்ள இருக்கிற மரங்கொத்தி அப்படின்றது காரண சிறப்பு பெயர்.
அதே போல வளையல், வளைந்திருப்பதால் அது வளையல் ஆகிறது. அதனால இதுவும் காரண சிறப்பு பெயர். இந்த குற்றியலுகரம் தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது நெடில் எழுத்து தனி எழுத்தா வந்து அதன் பிறகு இந்த வல்லின உகரங்கள் வந்தா அது வந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாடு, ஆறு, அதெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப அரசு, கயிறு, 9. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம், அதாவது ஆயுத எழுத்து அக்கு அதுக்கப்புறம் வர்ற வல்லின உகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். இப்ப அஃது. அடுத்து ஒன்றொடர் குற்றியலுகரம், வல்லின எழுத்துக்களான கசட தவற ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்து வர வல்லின உகரங்கள் வந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டா பாக்கு, பேச்சு, பாட்டு. அடுத்து மென்றொடர் குற்றியலுகரம், ஞன நமன அந்த எழுத்துக்களுக்கு அடுத்து வர வல்லின உகரங்கள் வந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம், இடை எழுத்துக்களான எரள வழல ஆகிய அதனுடைய ஒற்றை எழுத்துக்களுக்கு அடுத்து வர்ற உகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அது வந்து சால்பு. அடுத்து முற்றியல் உகரம் அப்படின்னா குறைந்து ஒலிக்காமல் தனக்குரிய ஒரே மாத்திரை அளவிலே திரும்பியும் ஒலிக்கும். அதை நம்ம முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க அந்த மாதிரி குறையாம ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தனி குறிலை எடுத்து வர்ற வல்லின உகரங்கள் வந்து ஓசை குறையாமல் ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா வடு, மறு, அது. குற்றிய லிகரமும் அதே போலதான். குற்றிய லுகரம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குற்றியல் உகரத்துக்கு அடுத்து எகரம் வந்தா உகரம் வந்து ஈயா மாறிட்டு அது என்ன ஆயிடும், குறைந்து ஒலிச்சிடும். இப்ப எடுத்துக்காட்டா நாடு அப்படின்றது ஒரு குற்றியல் உகர வார்த்தை, அதுக்கப்புறம் யாது அப்படின்ற வார்த்தையை சேர்த்தோம்னா உகரம் போயிட்டு ஈயா மாறிடும். அப்ப என்ன ஆயிடும், நாடியாது. அந்த டீல வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் அது ஒலிக்கும், நாடியாது. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய இல் சின்ன இல் இதுக்கப்புறம் வர்ற மியா அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்தோம்னா கேள் கூட்டல் மியா கேண்மியா, அதே போல செல் கூட்டல் மியா சென்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துலயும் இகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அடுத்த 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், ஒரு சில இடங்கள்ல ஐகாரம் கூட, அதாவது ஐ என்ற எழுத்து கூட குறைந்து ஒலிக்கும். ஐ வந்து நெடில் எழுத்து, அதனால அது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனா இதே ஐ வந்து சொல்லின் முதல்ல வந்ததுன்னா அது வந்து 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இப்ப எடுத்துக்கிட்ட 5 அப்படின்ற வார்த்தையில ஐ வந்து 1.5 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதே போல சொல்லின் இடையிலும் மற்றும் இறுதியிலும் 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு தான் ஐகாரம், அதாவது ஐ என்ற எழுத்து ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா வையம், சமையல், பறவை. அடுத்து அவுகார குறுக்கம். ஐ மாதிரி அவும் வந்து ஒரு நெடில் எழுத்து, இதுவும் சொல்லின் முதல்ல வர்றப்ப 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்ப ஔவையார் அப்படின்ற வார்த்தையில அவ் வந்து 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அவ் வந்து இடையிலும் இறுதியிலும் வரவே வராது, அதனால அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. அடுத்து மகர குறுக்கம், அதாவது இம் அப்படின்ற எழுத்து வாவோட சேர்றப்ப ஒற்று எழுத்துக்கு அரை மாத்திரை நமக்கு தெரியும், அது வந்து அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து இம்மாவும் வருமொழியோட முதல் எழுத்து வாவாவும் இருந்தா வளம் கூட்டல் வந்தான் இப்படி இருந்தா வளம் வந்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இம்மு வந்து நம்ம கொஞ்சம் குறைந்துதான் ஒலிப்போம், அதனால அது 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதே போல போலும், அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா போன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மருளும்ன்ற வார்த்தை என்ன பண்ணான்னு சொல்றோம், மரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆயுத குறுக்கம். இப்போ முள் கூட்டல் தீது அப்படின்றத முக்தீது அப்படின்னு சொல்றோம். கல் கூட்டல் தீதுன்றத கக்கீது அப்படின்னு சொல்றோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து தன்னுக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வழக்கு. நம்ம வழக்கமா சொற்களை வழங்கி வரும் முறைதான் வழக்கு. இது வந்து 2 வகையில இருக்கு, இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஒரு 3 வகையா இருக்கு. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறு. இலக்கணம் உடையதுன்னா என்ன, மரம், நிலம், எழுது ஆகிய நம்ம புழக்கத்துல பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இலக்கணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல நம்ம வழங்கி வர்ற வார்த்தையே நம்ம இலக்கணம் உடையது அப்படின்றோம். இலக்கண போலி அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, முன்பின் தொக்க போலி அப்படின்னும் பேர் இருக்கு. இந்த வார்த்தையிலே இது இருக்குது, முன்பின் மாறி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா இல்லத்தின் முன்ன நம்ம என்ன சொல்லணும், இல் முன் தான் சொல்லணும். ஆனா அதை நம்ம என்ன சொல்றோம், முன்றில் அப்படின்னு சொல்றோம். கிளையோட நுனியை வந்து கிளை நுனின்னு தான் சொல்லணும், ஆனா நம்ம நுனி கிளை அப்படின்னு சொல்றோம். நகரத்தின் புறப்பகுதியை நகர்ப்புறம் தான் சொல்லணும், ஆனா நம்ம புறநகர் அப்படின்றோம். அதே போல கால்வாய், சதைன்றத தசை அப்படின்றோம். கண்ணின் கடையை வந்து கண் கடை அப்படின்னு சொல்லாம கடைக்கண் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரி முன்பின் மாறி இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், இலக்கண போலி அப்படின்றோம். அடுத்து மறு அப்படின்னா என்னது, ஊர் பேருங்க பாத்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் மருவி இருக்கும், அதனால நம்ம மறு அப்படின்றோம். இப்ப தஞ்சாவூர்ன்றத தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலின்றத நெல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து
மறு. இப்ப அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குல 3 வகையா இருக்கு. இடக்கரக்கல், மங்களம், புழுகுறி. இடக்கரக்கல்னா என்னது? இப்ப கால் கழுவி வந்தான். 1க்கு போயிடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையை நேரா சொல்லக்கூடாதுன்றதால மாத்தி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் என்னது? இடக்கரக்கல். அடுத்து மங்களம். மங்களம்னா மங்களகரமான வார்த்தைகளை மட்டும் சொல்லி அமங்கலமான வார்த்தைகளை தடுக்கிறதுக்கு பேர் தான் மங்களம். கண் தூங்கினார், திருமுகம். கருப்புன்றது அமங்கலமான ஒரு வார்த்தை. அதனால நம்ம என்ன சொல்றோம்? வெள்ளாடு அப்படின்றோம். அதே போல விளக்கை அணை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப விளக்கை குளிரவை அப்படின்றோம். அதே போல சுடுகாடு அப்படின்றத நன்காடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து குழு குறி அப்படின்னா ஒரு சில குழுக்கள் வந்து தங்களுக்கு மட்டுமே புரியிற ஒரு சில குழு வார்த்தைகளை கொண்டு குறிப்பிடுவது குழு குறி அப்படின்றோம். பொன்னை பரின்னு யார் சொல்லுவாங்கன்னா பொற்கொள்ளர்கள் சொல்லுவாங்க. ஆடையை காரை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா யானைப்பாகர்கள் சொல்லுவாங்க. அடுத்து போலி. போலி வந்து பாத்தீங்கன்னா 4 வகைப்படும். முதற் போலி அதாவது முதல் எழுத்து வந்து மாறி வர்றது. பசல்ன்றத நம்ம பைசல் அப்படின்னுவோம். மஞ்சுன்றத மைஞ்சு அப்படின்னுவோம். மயல்ன்றத மையல் அப்படின்னுவோம். இடைப்போலினா நடுவுல வர எழுத்து மாறி வர்றத இடைப்போலி அப்படின்னுவோம். இப்ப அமைச்சு அப்படின்றத அமைச்சு அப்படின்றோம். இளஞ்சின்றத இளைஞ்சி அப்படின்றோம். அரையர்ன்றத அரையர் அப்படின்றோம். அதே போல கடைப்போலினா கடைசி எழுத்த கூட நம்ம மாத்தி சொல்லுவோம். அகம் அகன், நிலம் நிலன் அப்படின்னு மாத்தி சொல்றோம். இப்ப அறம்னு ஒரு வார்த்தை இருக்கு. வள்ளுவரே கூட அறம் வலியுறுத்தல் அப்படின்றதுக்கு பதிலா அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து கடைப்போலி. அடுத்து முற்றுப்போலின்னா என்னன்னா எல்லா எழுத்துமே மாத்தி சொல்றதுக்கு பேரு முற்றுப்போலி. இப்ப 5ன்றத நம்ம என்ன சொன்னோம்? 5 அப்படின்றோம். அப்போ அது வந்து முற்றுப்போலி. அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல் ஆகிய 4 வகைப்படும். முதல்ல இயற்சொல். எளிதில் அனைவருக்கும் புரியக்கூடிய இயல்பான சொற்களை நம்ம இயற்சொல் அப்படின்றோம். கடல், கப்பல். அடுத்து திரிசொல் அப்படின்னா என்னன்னா கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக இலக்கியங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? திரிசொல் அப்படின்றோம். பழுவம், வங்கம் இத நம்ம பெயர் திரிசொல் அப்படின்றோம். இயம்பினான், பயின்றான் இத வினைத்திரி சொல் அப்படின்றோம். அன்ன, மான ஆகியவற்றை இடைத்திரி சொல்றோம். கூர், கழி ஆகியவற்றை உரித்திரி சொல் அப்படின்றோம். அடுத்து திசை சொல் அப்படின்னா வேறு மொழியிலிருந்து வெவ்வேறு திசைகளிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்த சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? திசை சொல் அப்படின்றோம். இப்ப சாவி, சென்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் கிடையாது. பல மொழிகளிலிருந்து தமிழுக்கு வந்து சேர்ந்தவை. வேறு மொழியில மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வந்த தமிழ் சொற்களைய கூட திசை சொற்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா கேணி, பெற்றம். அடுத்து வட சொல் அப்படின்னா என்னன்னா வடமொழினா சமஸ்கிருத மொழி. அப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? வட சொல் அப்படின்றோம். இப்ப வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் ஆகிய வட சொற்களை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துறதால இத வடசொல் அப்படின்றோம். இதுல 2 வகை உண்டு. தற்சமம், தற்பவம். தற்சமம்னா என்னன்னா வடமொழியில அந்த சொற்கள் எவ்வாறு வழங்கப்பட்டதோ அதே போல தமிழ் மொழியிலும் வழங்கப்பட்டா அதான் நம்ம தற்சமம் அப்படின்றோம். தற்பவம் அப்படின்னா வடமொழியில வழங்கப்பட்ட சொற்களை தமிழுக்கு ஏற்றாற் போல சிறிது மாற்றி நம்ம பயன்படுத்துற சொற்களை தற்பவம் அப்படின்றோம். விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு அந்த ஷாவை எடுத்து டா போட்டுக்கிறோம். அதே போல லக்ஷ்மி அப்படின்றத இலக்குமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. தமிழில் மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக பவணந்தி முனிவர் தன்னுடைய நன்னூல்ல சொல்றாரு. அடுத்து பகுபதம். பகுபதம்னா பகுத்தல் என்றால் பிரித்தல். பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும். பொருள் பொன்னன், இடம் வந்து நாடன், காலம் வந்து சித்திரையான், சினை வந்து கண்ணன், பண்பு இனியன், தொழில் வந்து உழவன். அடுத்து வினை பகுபதம் பார்த்தீங்கன்னா உண்கின்றான். பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 பகுபத உறுப்புகள் இருக்கு. இப்போ வந்தனன் அப்படின்றத நம்ம இப்படி பிரிக்கலாம். வா குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் அன். இதுல வா வா வந்து பகுதி. அந்த வா தான் வாவா மாறி இருக்கு. சின்ன வாவா மாறி இருக்கு. இந்த சின்ன வாவா நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மாறி வரத விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில அன்னுன்றத வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. முதல்ல இருக்கிறது பகுதி, கடைசியில இருக்கிறது விகுதி. அடுத்து நடுவுல இருக்கிற இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இப்ப இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவுல வர்ற இத்து வந்து சந்தி. இந்த இத்து தான் இந்தா மாறி இருக்கு. அதனால அந்த இந்த நம்ம என்ன சொல்றோம்? விகாரம் அப்படின்றோம். அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கிற அந்த அன்ன வந்து நம்ம சாரியை அப்படின்னு சொல்றோம். அப்போ முதல்ல வர்றது பகுதி, கடைசியில வர்றது விகுதி, நடுவுல வர்றது இடைநிலை, இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவுல வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வர்றது சாரியை. மாறி வர்றது வந்து விகாரம். இவ்வளவுதாங்க. அடுத்து பகாபதம் 4 வகைப்படும். பகாபதம்னா பிரிக்க முடியாதது. பெயர் பகாபதம் நிலம், நீர் அப்படின்றத பிரிக்க முடியாது. அடுத்து வினை பகாபதம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டளையிட்டு சொல்ற மாதிரி இருக்கும். நட, வா, படி, ஏறு அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் வினை பகாபதம். அடுத்து இடை பகாபதம்னா
மண், கொல், போல் ஆகியவை இடைப்பகாபதம். உரிப்பகாபதம்னா உரு, தவ, நனி, கழி ஆகியவை உரு பகாபதங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது தொழிற்பெயர். ஒரு செயலால் உருவாகின்ற பெயரை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்ப ஆடு, ஆடுன்னா அது ஒரு வினைச்சொல். அது கூட தல் அப்படின்ற விகுதியை சேர்க்கும் போது இது வந்து தொழிற்பெயரா மாறிடுது, ஆடுதல். அடுத்து அல், கூறல், அம், ஆட்டம், ஐ, விலை, கை, வருகை, வை, பார்வை, கு, போக்கு, பூ, நட்பு, ஊ, மறைவு, தீ, மறதி, சி, உணர்ச்சி, வி, கல்வி, மை, செய்யாமை ஆகிய இத்தனை விகுதிகளை கொண்டு உருவாகின்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது முதல்நிலை தொழிற்பெயர். ஒரு சில தொழிற்பெயர்கள் பாத்தீங்கன்னா அந்த வினைச்சொல்லே அந்த தொழிற்பெயராகவும் இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டா அடி. அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். வேர் சொல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டா விடு, விடுனா விட்டுரு அப்படின்னு அர்த்தம். அதையே வீடு அப்படின்னு ஆக்கணும்னா அது வந்து தொழிற்பெயர் ஆகுது. அடுத்து மின் அப்படின்றத மீன் அப்படின்னு சொன்னா அது தொழிற்பெயர் ஆகுது. கொள்ன்றத கோல் அப்படின்னு சொன்னா அது தொழிற்பெயர் ஆகுது. உடன்பாடுன்றது உடன்பாடாகுது. அடுத்து ஆகு பெயர், பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள். இதை இடவாகு பெயர்னா தமிழ்நாடு வென்றது. இதே காலவாகு பெயர்னா டிசம்பர் சூடினாள். அடுத்து சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான். அடுத்து தொழிலாகு பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான். உயிரெழுத்துக்கள் 12 வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லினம் வலிமையா பிறக்கிற எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லின மெய்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. அடுத்து மெல்லினம் சாஃப்டா இருக்கிறது எங்க, மூக்கு. அப்போ மெல்லின மெய்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. இப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல மூக்குக்கும் மார்புக்கும் நடுவுல இருக்கிறது எங்க, கழுத்து. அப்போ இடையினம் வந்து கழுத்து பகுதியிலிருந்து பிறக்குது. இவ்வளவுதாங்க. ஆயுத எழுத்து வந்து தலையிலிருந்து பிறக்குது. அடுத்து வினைமுற்று. இந்த வினைமுற்று வந்து 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று வந்து செய்பவர், கருவி, காலம், நிலம், செயல், செய்பொருள் 6ம் வெளிப்படும். இப்ப எடுத்துக்காட்டா மாணவி கட்டுரை எழுதினார். குறிப்பு வினைமுற்றுல காலம் தெரியாது, காலம் காட்டாது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு 6 வகையா இருக்கு. பொருள் அப்படின்னா பொன்னன், இடம் வந்து தென்னாட்டான், காலம் வந்து ஆதிரையான், சினை வந்து கண்ணன், பண்பு வந்து கரியன், அடுத்து தொழில் வந்து எழுத்தன். அடுத்து ஏவல் வினைமுற்று. ஏவுதல்னா ஒருத்தவங்களை செய்ய பணித்தல். இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாடம் படி, கடைக்கு போ. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல் வாழ்க, வைதல் ஒழிக, விதித்தல் வருக, உண்க. அடுத்து வேண்டல் அருள்க, கருணை புரிக. இதனுடைய விகுதிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வியங்கோல் வினைமுற்றுல க, இய இதுதான் அதிகமா வரும். இயரெல்லாம் வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துறது இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு எச்சம். பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். பின்வருவனவற்றில் எது பெயரெச்சம் அப்படின்னு கேட்டா 4 ஆப்ஷன் இருக்குல்ல, 4 ஆப்ஷன்ல ஒரு பெயர் சொல்ல வந்து பின்னால போட்டு பாருங்க. எதுக்கு கரெக்டா பொருந்துதோ அதுதான் பெயரெச்சம். இந்த பெயரெச்ச விகுதிகள் பாத்தீங்கன்னா அ, இம். தெரிநிலை பெயரெச்சத்துல வந்து காலம் வெளிப்படையாக தெரியும். இப்ப எடுத்துக்காட்டா எழுதிய கடிதம். இதை குறிப்பு பெயரெச்சமா இருந்தா காலம் தெரியாது, பண்பு மட்டும்தான் தெரியும். இப்ப எடுத்துக்காட்டா சிறிய கடிதம். அடுத்து வினையெச்சம். ஒரு வினைமுற்றை கொண்டு முடிகின்ற எச்சம் வந்து வினையெச்சம். இப்ப படித்து முடித்தான். தெரிநிலை வினையெச்சத்துல கண்டிப்பாக வெளிப்படையாக காலம் தெரியும். இப்ப படித்து வந்தான், எழுதி வந்தாள். இந்த தெரிநிலை வினையெச்சத்தோட விகுதிகள் பாத்தீங்கன்னா உ, இ இது 2த்துல தான் ஏதாவது ஒண்ணு வரும். இப்ப படித்து வந்தான், எழுதி வந்தாள். சரிங்களா? இப்ப குறிப்பு வினையெச்சமா இருந்தா காலத்தை தெளிவாக காட்டாது, காலமே காட்டாது, பண்பு மட்டும்தான் காட்டும். வந்தான், எப்படி வந்தான், மெல்ல வந்தான். அடுத்து முற்றெச்சம். ஒரே எழுவாய்க்கு 2 வினைமுற்றுகள் இருக்கும். இப்ப வள்ளி படித்தனள், மகிழ்ந்தனள். அடுத்து வினையால் அமையும் தொடர்கள். தன்வினை கண்ணன் கற்றான், பிறவினை கண்ணன் கற்பித்தான். அடுத்து செய்வினை செயபாட்டு வினை. இப்ப செய்வினைனா கயல்விழி கதை படித்தாள், கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. எது இதெல்லாம் உரி சொல். சால சால சிறந்தது, உரு உருப்பசி, நனி நனி நன்று, கூர் அருள் கூர்ந்து, கழி கழி நெடிலடி, மா மாநகர். வேற்றுமை பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமைக்கு உருபு இல்ல, அதனால இதை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2ஆம் வேற்றுமை உருபு வந்து ஐ. இது வந்து செயல்படு பொருள் வேற்றுமை. அடுத்து 3ஆம் வேற்றுமை 4 உறுப்புகள் இருக்கு. ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதுல ஒடு, ஓடு அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா உடனிகழ்ச்சி பொருளில் வரும். அடுத்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து கு. 5ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இன், இல். 6ஆம் வேற்றுமை உறுப்பு வந்து அது, ஆது, அ. இது வந்து உரிமை பொருள்ல வரும்.
அடுத்து 7ஆம் வேற்றுமை உருபு வந்து கண். 8ஆம் வேற்றுமை உருபு வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமைக்கும் முதல் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. ஈயால் கூ இன் அது கண் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஈயால் கூ இன்னது கண். இதை வந்து ஒரு 10-15 முறை சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கிடும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. அடுத்து இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்னன்னா, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே 2 வார்த்தைகள் சேருவது தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்றோம். இப்ப தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. அடுத்து விகார புணர்ச்சி. இதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப தமிழ் கூட்டல் தாய். இதுல தமிழ் தாய் ஒரு இத்தி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லைங்களா, தோன்றல் விகாரம் அப்படின்றோம். வில் கூட்டல் கொடி. இது வந்து என்ன ஆகுது, விற்கொடி ஆகுது. இந்த இல்லு என்னவா மாறி இருக்கு, இர்ரா மாறி இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து இதுல மாறி இருக்கிறதால இதை திரிதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கெடுதல் அப்படின்னா, இருக்கிற ஒரு எழுத்து வந்து காணாம போயிடும், மறைஞ்சிடும். அதனால இதை கெடுதல் அப்படின்றோம், கெட்டு போயிடும். இப்போ மனம் கூட்டல் மகிழ்ச்சி, அப்போ மனமகிழ்ச்சி அப்படின்றோம். அப்ப அதனால அதை என்ன சொல்றோம், கெடுதல் அப்படின்றோம். இது ரொம்ப. இப்ப நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை அப்படின்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் தோன்றல் ஆகிய 2 விகாரமும் இதுல இருக்கு. தமிழ்ல இருக்கிற அனைத்து இலக்கண பகுதிகளின் சுருக்கமான ஒரு வீடியோ. நீங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. எக்ஸாமுக்கு முன்னால ஒரு 2-3 முறை போட்டு கேட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாயிடும். உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் உதவுற மாதிரி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் நீங்க உதவணும். நம்ம சேர்ந்து தான் வளர்றோம். அதனால வீடியோ வந்து வெறுமனே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போங்க. எதனா தவறுகள் இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, திருத்திக்கலாம். அடுத்த வீடியோ நம்ம எதை பத்தி போடலான்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.